ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு போட்டிங் ரெசார்ட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் பேர், அதாவது ஒரு ஒரு போட்டில் வந்து 2 பேர் போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பேர் போகிறதுல 2 பேர் உட்காந்து நம்ம அந்த இதெல்லாம் சுற்றி பார்க்கலாம். உள்ள 2 பேர் உட்காந்து போட்டிங் போயிட்டு, ஸோ அது நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது 2 பேர் உட்காந்து போகிறது. ப்ளஸ் வந்து இதில் எல்லாம் இன்னொரு போட் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு 12 நம்பர்ஸ் போகிற மாதிரி போட்டும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ₹400 தான் வாங்குறாங்க. இதுக்கு 300 வாங்கிட்டுருக்காங்க. நாங்கள் போட்டிங் தான் போனோம். போட்டிங்கில் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 12 நம்பர்ஸ் உள்ள போட்டில் நாங்கள் ஏறினோம். அது வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் போட்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதுதான் போகிற வழி. இதை காட்டுறேன் உங்களுக்கு. இதை போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டுருக்கும்போது இந்த இதில் போயிட்டு உள்ளே போயிட்டு சைடில் போட்டு நிற்கும். அந்த போட்டு வந்து 12 நம்பர்ஸ் ஏறுற மாதிரி உள்ள ஆட்கள் ஏறணும். சரியா? இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே 2 நம்பர்ஸ் உள்ளவங்கலாம் வந்து ஏறுற மாதிரி இருக்காங்க. அங்கே பாருங்கள், வெளியே எப்படிலாம் இருக்குது பாருங்கள். பச்சை பச்சேன்னு இருக்குது பாருங்கள். அந்த சைடில் உள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. சூப்பராகவும் இருக்குது. இந்த மாதிரிலாம் போகலாம். அழகாக நல்லாயிருக்கு. ஒன் டே நீங்கள் பிளான் பண்ணி பாண்டிச்சேரி அது மாதிரி சுற்றி பார்க்க போகிறீங்கன்னா, இந்த மாதிரி ஃபேமிலியோடு போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நல்லா நல்லா என்ஜாய் பண்ணலாம். வந்து பாருங்கள், என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டு அந்த போட்டிங்க்கு உள்ளே போயிட்டு நம்ம அந்த போட்டிங் ஏற போகிறோம். ஒரு 12 நம்பர்ஸு நாங்கள் போயிட்டுருக்கோம் இப்போ உள்ளே போகிறதுக்கு. பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த என்ட்ரன்ஸு உள்ளே போயிட்டு உள்ளே என்ட்ராக போகிறோம். ஸோ இந்த சைடு தான் போட் இருக்குது. பாருங்கள், போட்டு தெரிஞ்சால் தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் இப்போ இன்னும் ஆள் வரல. நாங்கள் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை. ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் ஆன பிறகு இதான் போட் எடுப்பாங்க. அது வரைக்கும் போட் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ கீழே கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்கள், அப்படி சைடில் மேலெலாம் எல்லாம் பச்சை பச்சேன்னு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ஒரு இதுவாக இருக்குது. நேச்சுரலாக அப்படியே பார்க்குற மாதிரி நல்லாயிருக்கும். பாருங்கள், போட்டு பாருங்கள். நாங்கள் இந்த போட்டில் தான் போகிறோம். ஸோ அதனால் சும்மா அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னால எடுத்துட்டேன். பாருங்கள், லைஃப் ஜாக்கெட்லாம் இருக்குது அங்கே. ஸோ நம்ம தூரத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து போகிற மாதிரி ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த போட்டில் போகிற 2 பேர் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வழியாக தான் போகிறோம். ஆக்சுவலி இந்த வழியாக தான் நம்ம போயிட்டு அந்த அந்த கடலும் இந்த ரிவரும் ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க எப்படி இருக்குன்ட்டு. நம்ம போகும்போது நம்ம கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிளாக ஒருத்தர் வந்துட்டுருக்காரு பாருங்கள். ஹாய் சொல்லுவார் பாருங்கள். ஹாய். சரி, நம்ம சொல்லலை, பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம போயிட்டுருக்கும்போது பாருங்கள், இங்கே பாருங்கள், 2 பேர் போகிறது வந்து சும்மா இதுவாக இருக்குது. இப்போ எல்லாம் போட்டிங்கில் ஏறிட்டோம். நாங்கள் போட்டிங்கில் ஏறின பிறகு வீடியோ ஆன் பண்ணியாச்சு. போட்டிங் ஏறின பிறகு நாங்கள் இப்போ பாருங்கள், இப்போ லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும். சின்ன பசங்களுக்குலாம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. சின்ன பசங்களுக்குலாம் ஃப்ரீ தான். ஆக்சுவலாக 5 இயர்ஸ் பிலோ 5 இயர்ஸ்லாம் டெஃபினெட்லி ஃப்ரீ தான். அவங்களுக்கும் சேஃப் அண்ட் சைடாக சின்னது லைஃப் ஜாக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறாங்க. இது 2 பேர் போகிறது. ஹாய் ஹாய் ஹாய். ஆக்சுவலாக 2 பேர் போயிட்டுருக்காங்க பக்கத்தில். அந்த 2 பேர் போகிற மாதிரி போட்டு பேர் போகிற மாதிரி நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. என்ஜாய்மெண்ட்டு நல்லா இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் லுக்கோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் போனது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 3:30 அந்த மாதிரி டைம் இருக்கும். எல்லாருக்கும் லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டு எல்லாம் போட்டாங்க. மோட்டரும் ஆன் பண்ணிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் கிளம்புறோம். ஹாய் ஹாய் பாப்பா. சரி, ஓகே. அப்படியே நாங்கள் போகும்போது பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். அந்த சைடு எல்லாமே நான் ஃபுல்லாக கவர் பண்ணிருக்கேன். மோஸ்ட்லி இந்த சைடு, அந்த சைடு இந்த போட்டிங்க்கு, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனாகவே இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். போயிட்டே இருக்கும். நம்ம போகும்போது அந்த போட் சவுண்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து வாய்ஸ் என்னோடய இதுலேருந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து போட் சவுண்ட் கேட்டிருக்காது. ஸோ அதனால் அவர் ஓட்டுறவும் நல்லா அழகாக ஓட்டுறாரு. நம்ம ஓட்டிட்டு நடுவில் சென்டரில் போனோன்னா கொஞ்சம் ஷேக் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அது கொஞ்சம் த்ரில்லிங்காக அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பாருங்கள், சைடில் பாருங்கள், இந்த 2 பேரில் உள்ளவங்க போகிறவங்களாம் போகிறாங்க, சிங்கிளாக போகிறவங்க போகிறாங்க, அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் இப்போ போட்டில் போகிறதுனால ஒரு 12 நம்பர்ஸ் போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ
எவ்வளோ நேச்சுரலா இருக்கு பாருங்க. ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பாண்டிச்சேரியில இருக்கு. இது ஒரு பிரைவேட் போட்டிங் தான். ஸோ இதனால சேஃப் அண்ட் இதுவா பண்றாங்க. சேஃப் அண்ட் சைடா அவங்க வந்து சேஃப் எல்லா ப்ரிகாஷனும் எல்லாமே ரெடி பண்ணி நம்மகிட்ட நம்மள வந்து அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. போட்டு கொஞ்சம் நம்ம சென்ட்ரல்ல கொஞ்சம் போன உடனே கொஞ்சம் போட்ட வந்து கொஞ்சம் ஷேக் பண்றாங்க. நம்ம பயந்துறக்கூடாது. ஸோ ஷேக் பண்ணி நம்மளோட ஒரு அட்வான்ச்சர் மாரி இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து அந்த மாரி பண்றாங்க. ஸோ இது நல்லாயிருக்கு. நல்லா நீங்களும் ஃபேமிலியோட போணுன்னா போயிட்டு பாருங்க. நல்லாயிருக்கும். அருமையா இருக்கும். லொக்கேஷன் வேணா நான் ஷேர் பண்றேன். அந்த லொக்கேஷன் வேணா அந்த என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விட்றேன். பாருங்க. சைடுல 2 பேர் போறாங்க பாருங்க. ஹாய், ஹாய். அங்க 2 பேர் இருக்காங்க பாருங்க. அது பாருங்க சைடுல. அது பாருங்க அந்த போட் அந்த சைடுல இருந்தது அதோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனா இதுவரைக்கும் தான் அந்த நம்ம மேனுவல் போட்டிங்க்கு வந்து இதோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. கையில வந்து பெடல் பண்ணணும். கையில வந்து நம்ம தள்ளுற மாரி இருக்கும். ஸோ அந்த போட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்டாப் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போட்டிங்ல போறவங்க போலாம். ஒரு 4 இடம் சுத்தி காட்டுறாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஹார்பர்ன்றாங்க. அதாவது பாண்டிச்சேரி ஹார்பர் மாரி சொல்றாங்க. ஸோ அத நம்ம பார்க்க போறோம். இப்ப தான் பாண்டிச்சேரி ஹார்பரு. அதுக்கு தான் இப்ப வந்து நம்ம போட்ல போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து நெறைய டூரிஸ்ட்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல. உங்கள பார்க்கறதுக்கே நல்லா சூப்பரா இருக்கும். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, அருமையா இருக்குது. இப்ப நான் அந்த ஃப்ரண்ட்ல போயிட்டுருக்கவங்கள காட்டுறேன் பாருங்க. அந்த இதான் வீடியோ. அது பாருங்க ஃப்ரண்ட்ல உள்ளவங்க போயிட்டுருக்காங்க பாருங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. போலாம். அ இங்கேருந்து பார்க்கறதுக்கு தூரத்துலருந்து பார்க்க சொல்ல உங்களுக்கு நல்லா அந்த அட்மாஸ்பியர்லாம் நல்லா கிளீனா இருக்கும். நல்லாருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. போட் போக நம்மளுக்கு வந்து ஒரு த்ரில்லிங்காவே இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா தண்ணி. தண்ணி பார்த்தீங்கன்னா, என்ன நார்மல் நம்ம ரிவர் மாரி இருந்தது. பட் ஆனா வந்து நம்ம உள்ள போற எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களே நமக்கு வந்து கொஞ்சம் சென்டர்ல ஷேக் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இது பண்ற மாரி இருக்கு. ஸோ அதனால நல்லாருக்கு. அட்மாஸ்பியர் நல்லாருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்துட்டுருக்கோம். இதில பார்த்தீங்கன்னா, சைட்ல பார்த்தீங்கன்னா, அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே பச்சை பச்சேன்னு இருக்கும். ஆ பச்சை பச்சேன்னு இருந்ததுன்னா, நீங்க கடல் தண்ணி வந்து கலக்கிற மாரி நெனைக்க மாட்டீங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, சைட்ல எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ஒரு அட்மாஸ்பியர் நல்லாருக்கு. நேச்சுரல் லுக்கு செம்மையா இருக்கு அட்மாஸ்பியர்லாம். ஸோ சூப்பரா இருக்கு. நாங்க ஈவினிங் ஒரு 3:30 அந்த மாரி தான் போனோம். ஆக்சுவலா வந்து அதே சூப்பரா இருந்தது. இப்ப பார்த்தா ஆர்வார் போயிட்டுருக்கோம். பாண்டிச்சேரி ஆர்வாரு. அ ஏகப்பட்ட போட்லாம் இருக்கு அதுல சைட்ல. அ உங்களுக்கு போறம்போது தெரியுது. உங்களுக்கு தெரியும் சைட்ல உள்ள இந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து காட்டிட்டு வரேன். பக்கத்துல பாருங்க, அ ஏற்கனவே வந்து போயிட்டு ரிட்டர்ன் ஆகுறவங்க எல்லாம் அந்த போட்ல பாருங்க எப்படி ஷேக் ஆகுது பாருங்க போட். இப்படிலாம் நமக்கு ஒரு இது பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அதனால நல்லாயிருக்கு பார்க்கலாம். நீங்க ஃபேமிலியோட பிளான் பண்ணணும்னா, இது மாரி போயிட்டு வந்து பிளான் பண்ணலாம். பாண்டிச்சேரி. பாருங்க நல்லா ஒரு 2, 3 இடம் பார்த்துட்டு வராங்க. அங்க பாருங்க சைட்லலாம் வந்துட்டுருக்காங்க பாருங்க. போட்ல. அங்க பாருங்க. போட்ல பாருங்க சைட்ல பாருங்க. எப்படியும் எல்லாம் பேர் பேர் 12 நம்பர், 10 நம்பர் 10 நம்பர்ஸ் அந்த மாரி பேர் பேரா வச்சு ஒரு போட்ல இது பண்ணி போட்ல கூட்டு போறாங்க. அது போட்ல கூட்டு போயிட்டு அவரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. உங்களுக்கு எந்தெந்த இடம், எங்கெங்க, என்னென்ன பண்றீங்க, இல்ல என்னென்ன அ என்னென்ன இது இருக்கு, இது இது இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே அவரே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதனால பிரச்சனை கிடையாது. பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால போட் பார்த்தீங்கன்னா, சைடுல பார்த்தீங்கன்னா, தண்ணிலாம் சைடுல அடிச்சுக்கிட்டு இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு. இந்த சைடுல பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க நம்ம தூரத்துலருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்பர் தெரியுது பாருங்க. இப்ப நம்ம தூரத்துலருந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அங்க பாருங்க, சைடுல பாருங்க. இதெல்லாம் வந்து அந்த கடல் பக்கத்துல இருக்கும் அப்படின்ற மாரி ஃபீல் இல்ல. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அந்த சைடுலலாம் ஒரு பச்சை பச்சேன்னு நல்லா சூப்பரா நேச்சுரலா இருக்கு.
இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஹார்பர் காட்டுறேன் பாருங்க. இந்த சைடுல பக்கத்துல 2, 3 பேர் வந்துட்டுருக்காங்க. சைடுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்பர் தெரியுது பாருங்க. போட்லாம் எல்லாம் நிக்குது பாருங்க. இது ஹார்பர்ன்னு சொல்றாங்க. ஸோ போட்லாம் வந்து மீன் பிடிக்கிற போட் எல்லாமே வந்து இங்க தான் நிக்கும் அப்டின்றாங்க பாண்டிச்சேரியில. ஸோ பாண்டிச்சேரி ஹார்பரா? ஆக்சுவலா எனக்கு தெரியல. ஏதாவது இருந்தா சொல்லுங்க கமெண்ட்ஸ். வேற ஏதாவது போட்டிங் வேற ஏதாவது ஹார்பர் ஏதாவது இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. ஸோ இந்த போட் பக்கத்துலயே நம்ம வந்து கூட்டு போறாங்க. இந்த போட் பக்கத்துலயே கொண்டு போறாங்க. அதுவும் இல்லாம அந்த கடலும், அந்த ரிவரும் ஜாயின் பண்ற என்ட்ரன்ஸ்ல நம்ம கூட்டு போறாங்க அடுத்தது. இது ஃபர்ஸ்ட் இடம். அந்த ஹார்பர்ன்றது ஃபர்ஸ்ட் இடம். செகண்ட் வந்து இப்போ இது ஃபர்ஸ்ட் இடம்னு சொல்லிட்டு, இத நல்லா அந்த ஹார்பர ஃபுல்லா சுத்தி பொறுமையா காட்டிட்டு போவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடியோல உங்களுக்கு காட்டுவேன். பாருங்க. சைடுலாம் பார்த்தீங்கன்னா, போட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 போட்ஸ் கிட்ட இருக்கு இங்கயே. இதான் ஹார்பரா என்னன்னு தெரியல. மேபி எனக்கும் அவரா எக்ஸ்பிளைன் பண்ணது இதான் ஹார்பர்ன்னு சொல்லிட்டு, பாண்டிச்சேரி ஹார்பர்ன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ வேற எங்க ஹார்பர் ஏதாவது இருக்கான்னு இன்னும் தெரியல. ஏன்னா இருந்தா ஏதாவது சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. சைடுல பாருங்க. எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 100 மேல தான் இருக்கும்னு நெனைக்கிறேன் போட்ஸ். எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. போட்ஸ்லாம் உங்களுக்கு கிட்ட கவர் பண்ணி கொண்டு காட்டுறேன் பாருங்க. அப்படி கிட்டே எடுத்துட்டு போய் காட்டுறாங்க நமக்கு. பாருங்க. அருமையா இருக்கு பாருங்க. போட்லாம் அருமையா இருக்கு பாருங்க சைடுலாம். ஸோ இதெல்லாம் சூப்பரா இருக்கு. பார்க்கறதுக்கு சும்மா த்ரில்லிங்கா இருக்கு. பக்கத்திலேயே கொண்டு போய் அந்த போட் பக்கத்திலேயே கொண்டு போய் நம்ம வந்து காட்டுற மாரி இருக்குது ஃபுல்லாவே. அது பக்கத்துல போனோம்னா ஸ்லோ ஆயிடுறாங்க. இத நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸா காட்டுறாங்க. ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. நல்லா அருமையா இருக்குது பார்க்கறதுக்கு. பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, அந்த இதில ஒரு போட் ஒரு சூப்பரான போட் ஒண்ணு இருந்தது. அதெல்லாம் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20, 30 பேர்கிட்ட ஒரு போட் ஒண்ணு இருந்தது. நல்லா ஃபாரின் போட் மாரி நல்லா பார்க்கறதுக்கு சும்மா லுக் வைஸ்ல செம்மையா இருந்தது. பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில. இத பார்த்துட்டே வாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போட் உங்களுக்கு வந்து நான் காட்டுவேன் பாருங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு 30, 40 பேரு போற மாரி இருக்கு அந்த இதில. உட்காந்து போற மாரி. பார்க்கவும் லுக் வைஸும் சூப்பரா இருக்கு போட்டு. இதிலயே பார்த்துட்டு வாங்க. இதிலயே சைட்லயே காட்டுவோம் பாருங்க உங்களுக்கு அந்த போட்ட. உள்ள பார்த்தீங்கன்னா, அதிலயே வாங்க. அதிலயே பார்த்துட்டே வாங்க. சூப்பரா அட்மாஸ்பியரா நல்லாயிருக்கு. பார்க்கறதுக்கே என்ன சொல்றது? என்ன இப்படிலாம் இங்கலாம் இப்படி வந்து பார்ப்போமான்ற மாரி சிச்சுவேஷன்ல இருந்தது. நல்லா இருந்தது. பாருங்க கூட வந்தவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க பார்க்கறதுக்கு. நல்லா ஜாலியா பேசிட்டு வராங்க பாருங்க. ஸோ நல்லா இருந்தது சைடுல உள்ள வியூலாம். இப்போ நம்ம வந்து அந்த ஆர்பார வந்து பார்த்துட்டோம். அவங்க ஸ்லோவா எடுத்துட்டு போறாங்க. இங்க போம்போது மட்டும் நமக்கு காட்டுறதுக்காக ஸ்லோவா வந்து வண்டி மூவ் பண்ணுவாங்க. அ வண்டி மூவ் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. எல்லா போட்டும் வரிசையில நிக்கும்போது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கு. ஸோ இந்த போட்லாம் வந்து கடலுக்கு போணும்னா, இங்கேருந்து தான் கடலுக்கு போறதுக்கு அந்த வழி இருக்கு. கடலும் அந்த ரிவரும் ஒண்ணா சேர்ந்த மாரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது இருக்கு பாருங்க. அந்த ரிவர் சேர்ந்த மாரி இருக்கு பாருங்க. தெரியும். நான் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இன்னும் இந்த வீடியோலயே காட்டுவேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இங்க அந்த அந்த ஃபாரின் போட் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாரின் போட் இப்போ வரப்போகுதுன்னு நெனைக்கிறேன். அ பாருங்க. அ இந்த சைட்லயே இருக்கு பாருங்க. இந்த சைட்லயே பார்த்துட்டு வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 போட்ஸ் அபோவ் இருக்குல்ல. ஸோ, அதனால வந்து எல்லா போட்டும் அப்படியே கவர் பண்ற மாரி அவங்க வந்து காட்டிட்டே வராங்க. காட்டிட்டு வரதுனால உங்களுக்கு வந்து இது மாரி இருக்கு. மத்தபடி சைட்லலாம் உங்களுக்கு சைடு வியூலாம் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிருப்பேன். நல்லாருக்கும். பாருங்க. நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டா இருக்குது பாருங்க.
இது கன்னியாகுமரியோட இன்னும் கூட சூப்பரா அந்த மாரி இருக்கு. கடல் பக்கத்திலேயே போற மாரி. பக்கத்தில இங்க சென்னையில உள்ளவங்களுக்கு உங்களுக்கு போணும்னா பாண்டிச்சேரி பாருங்க ஃபாரின் போட் இங்க சொல்றேன் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர், 30 பேர் கிட்ட உட்கார அந்த ஃபாரின் போட் அது. இங்க பாருங்க இதெல்லாம் பீச்சு ராக் பீச்சுன்னு சொல்லிட்டு அங்க வந்து நின்னு பார்க்குறாங்க எல்லாம் மேலலாம். நின்னு பார்த்துட்ருக்காங்க பாருங்க. ஸோ அந்த வழியால தான் போயிட்டுருக்கு போட்டு. இப்போ அந்த ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் வியூ முடிஞ்சிச்சு. இப்போது செகண்ட் பாயிண்ட் வியூ வந்து வரப்போறோம். கொஞ்சம் த்ரில்லிங்கா தான் இருக்கும். ஸோ பசங்க எல்லாம் வராங்க. கொஞ்சம் பசங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம சின்ன பசங்கலாம் வராங்க. நம்ம கையில புடிச்சு வச்சு உட்கார வச்சுக்கங்க. ஏன்னா அந்த சைடு சென்டர்ல வரும்போது உங்களுக்கு அ கடலும் ப்ளஸ் என்ன சொல்றது, நம்ம இந்த ரிவரும் போய் ஜாயின் பண்ற இடம் அது. ஜாயின் பண்ற மாரி இருக்கும் உங்களுக்கு. இங்க மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் போயிட்டா, அது வழியா தான் வந்து போட்லாம் எடுத்துட்டு போயிட்டு, அது வழியா போய் தான் மீன் பிடிச்சிட்டு எல்லாம் எடுத்துட்டு வருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதாவது இது வந்து ஹார்பர். மீன் பிடிக்கிற ஹார்பர்ன்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா அது வந்து. மெயின் ஹார்பர் கிடையாது. ஆக்சுவலா இது மீன் பிடிக்கிற ஹார்பர் தான் நெனைக்கிறேன். நான் நெனைக்கிறத பார்த்தீங்கன்னா, இது மீன் பிடிக்கிற ஹார்பர் தான் நெனைக்கிறேன். அதில தான் சொல்றேன். மத்த யாருனா தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ அப்படியே நான் வந்து பார்க்க சொல்ல, இங்க பாருங்க அப்படியே இப்போ தான் ஜாயின்ட்ல அந்த அந்த இதுக்கு போயிட்டுருக்கு. இது 2வது வியூ பாயிண்ட். அது என்னன்னா, வியூ பாயிண்ட் மீன்ஸ் என்னன்னா, அந்த ரிவரும், அந்த கடலும் ஜாயிண்டா இருக்கு பாருங்க. அந்த இடத்துக்கே எடுத்துட்டு கூட்டு போய் காட்டுறாங்க நம்மள இப்போ. அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் நெருங்குறதுக்கு. ஸோ கடல் உள்ளேயே ஜாயிண்ட் ஆகி போற மாரி. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அலைலாம் அதிகமா அந்த தண்ணீல வந்துட்டுருக்க மாரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. கடல் அலையும், இங்க தண்ணியோட அலையும் பார்த்தீங்கன்னா, 2ம் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு அலை மாரி கிரியேட் ஆகும். ஸோ இது நம்ம நார்மலா கையில வரவங்கலாம் வந்து வர முடியாது. கையில போட்டு பண்ணி 2 பேர் வரீங்கன்னா, இங்க இதெல்லாம் அலோடே கிடையாது. ஆக்சுவலா இதுவரைக்கும்லாம் அலோடு கிடையாது. ஸோ அங்கேயே நிறுத்திருவாங்க. போட்டிங் வந்தா மட்டும் தான் இவ்வளோ தூரம் நமக்கு வந்து சுத்தி காட்டுறாங்க ஆக்சுவலா. அந்த லாஸ்ட்ல பாருங்க ஃப்ரண்ட்ல ஒரு 2 பேர் இருக்க மாரி இருக்கு பாருங்க. அது பார்த்தீங்கன்னா, அது இன்னும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா பே பண்ணி இந்த ஒயிட் கலரு இது மாரி இருக்கும் பாருங்க போட் பார்த்தீங்கன்னா, அது அடிஷ்னலா பே பண்ணி ஸோ அடிஷ்னலா அந்த அமௌண்ட் அதிகமா பே பண்ணி அதில வந்து வருவாங்கன்னு நெனைக்கிறேன். அது கொஞ்சம் கடல் உள்ள இன்டீரியரா உள்ள கூட்டு போயிட்டு சுத்தி காட்டுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் மேல ஷேக் பண்ற மாரி இருக்கும் உங்களுக்கு. அந்த அலை தள்ளுற மாரி இருக்கும். அதனால போட்டு கொஞ்சம் சரிஞ்சு போற மாரி இருக்கும். அதனால இங்க நெறைய பேர் வியூ பார்க்குறாங்க பாருங்க. ராக் பாயிண்ட்ல. இங்க பார்த்துட்டே இருக்காங்க. அது எல்லாரும் பார்க்க முடியுது பாருங்க. இங்க பாருங்க எல்லாரும் வந்து வியூ பார்த்துட்டுருக்காங்க. அது முன்னால 2 இது பாருங்க. அதெல்லாம் வந்து அது பே பண்ணி எக்ஸ்ட்ரா பே பண்ணி, அது வந்து டூரிஸ்ட்டுக்காக அது ப்ரொவைட் பண்றாங்க. அது வந்து கொஞ்சம் கடலுக்குள்ள இன்டீரியரா உள்ள போயிட்டு பார்க்குற மாரி குடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த என்ட்ரன்ஸ் அந்த கடலும் ப்ளஸ் இதுவும் ஜாயிண்ட் ஆகுற இடத்துல வந்து நின்னுட்டோம் இப்போ கரெக்ட்டா. 2ம் ஜாயிண்ட் ஆகுற இடத்துல, தண்ணி ஜாயிண்ட் ஆகுற இடத்துல போட் நிக்குது. அங்க பார்த்தீங்கன்னா, கடல் அலையும் அப்படியே சேர்ந்து வர மாரி அலை அடிக்குது பாருங்க. ஸோ நல்லா இருக்கு பாருங்க. போய் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பக்கத்துல மீன் வேற பிடிக்கிறாங்க. தூண்டில்ல போட்டு தூண்டில் சாரி வலையில விரிச்சு. வலைய விரிச்சு பிடிக்கிறாங்க. அது காட்டுறேன் பாருங்க. ஜூம் பண்றேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா இருக்கு பாருங்க. இந்த மாரி வந்து உங்களுக்கு கடல் நடுவுலயே இருந்த மாரி இருக்கு இப்போ பார்க்குறதுக்கு. நம்ம கப்பல்ல தான் போறதுக்கு மாரி இந்த மாரி இருக்கும். ஆனா நம்ம கடல் நடுவுலயே அந்த மாரி இருக்கு. இப்போ வந்து கிட்ட நாங்க வந்து கடலுக்கு உள்ள வந்த மாரி தான் இருக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா. சுத்தி ஃபுல்லா தண்ணி தான். பாருங்க 2 போட் அது வந்து கொஞ்சம் ஃபாரின்ஸ்க்காக குடுக்குற போட்டுன்னு நெனைக்கிறேன் அது. செப்பரேட்டா வர போட் அது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க மீன் பிடிச்சிட்டுருக்காங்க. நம்ம ஆளுங்கலாம் வந்து போட்ல எவ்வளோ சூப்பரா மீன் பிடிக்கிறாங்க பாருங்க. நல்லா இருக்கு பாருங்க.
கரெக்டாக இந்த இடத்துல அலையும் அதுவும் சேர்ந்து சேர்ந்து அடிக்க ஒரு எங்களால் போட்டில் உட்காரவும் முடியல. அந்த மாதிரி மேலேயும் கீழேயும் வந்துட்டுருக்குறோம். ஸோ நல்லா இருக்கு. இது ராக் பீச் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த இது நல்லா தெரியுது பாருங்க. அந்த கடலும் ஒரு 2 சேமாக இருக்குது பாருங்க. அந்த ரிவரும் சேமாக அந்த மாதிரி இருக்கு தண்ணி. அதனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும். இது செகண்ட் வியூ பாயிண்ட்டு. இப்போ செகண்ட் வியூ பாயிண்ட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நிற்க வச்சாங்க நம்மளை. நிற்க வச்சாங்கங்க அப்படியே சுற்றி அந்த 2 வாட்டி சுற்றி அந்த போட்டில் சுற்றி காமிச்சாங்க. சுற்றி காமிச்சிட்டு திருப்பி இப்போ 3வது வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். 3வது வியூ பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா சதுப்பு நில காடுகள்னு சொல்லிட்டு ஒரு இடம். அங்கே போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அது இப்போது திருப்பி இங்கேருந்து இப்போ நம்ம அங்கே போகிறோம். சுற்றி இதுலேயே காட்டுறாங்க பாருங்கள். ஒரு 2 சுற்றுவாங்க அதில் சுற்றிட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சுற்றி வந்துட்டுருக்கோம். ஸோ நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. டெஃபினெட்லி போகலாம். இப்போ போயிட்டு நாங்கள் இப்போது திருப்பி வந்து எங்கே போகிறோன்னா சதுப்பு நில காடுகள் பார்க்கறதுக்காக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போதே படும் பயங்கரமாக இருக்குது உள்ளே போகணுன்னாவே. இப்போ அடுத்தது அங்கே தான் போகிறோம். வண்டி போய்கிட்டுருக்கு. இங்கே தெரியும் பார்த்தீங்கன்னா. இங்கேயே ஒரு 2, 3 சுற்றுறாங்க. சுற்றி உங்களுக்கு ரொட்டேட் ஆகிறது தெரியுது பாருங்கள். சுற்றி இந்த இடத்துலையே காட்டுறாங்க பாருங்கள். ஸோ அந்த ரிவரும் அந்த கடலும் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடமே அதான். அந்த வியூ பாயிண்ட்னால அங்கே வந்து நமக்கு வந்து இது பண்ணுங்க. அந்த ஃப்ளாக் கூட நம்ம இந்தியன் ஃப்ளாக் இருக்கும் பாருங்கள். அதோட நிறுத்திக்கணும்னு சொல்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதனால் அதோடு நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். வண்டி பார்த்தீங்கன்னா சேக்காது பாருங்கள். அந்த அலையில் 2 அலையும் சேர்ந்த மாதிரி நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபேமிலி என்ஜாய்மெண்ட்னால் நல்லா போகலாம், போயிட்டு வரலாம். சின்ன பசங்களுக்குலாம் சேஃப் அண்ட் சைடாக அவங்க வந்து லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்றாங்க. சின்ன பசங்களுக்கும் கொடுக்குறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கரெக்டாக கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கிங்க பசங்களை, அவ்வளோதான். இப்போது நம்ம நேராக எங்கே போகிறோன்னா சதுப்பு நிலக்காடுக்கு அந்த இருக்கிற இடத்துல போகிறோம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். வண்டி பாருங்கள் நல்லா வேகமாக போகுது பாருங்கள் போட்டு. தண்ணிக்கு நடுவில் அப்படி போதுன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸே செம்மையாக இருந்தது. பாருங்கள் அலை அங்கங்கே அடிக்குது. இதில் நார்மல் போட்டில் வரவங்க எப்படி வர முடியும்? நார்மலில் 2 பேர் வராங்கன்னா அவங்க வந்து இது வரைக்கும்லாம் வர முடியாது. அதனால் அலோடு கிடையாது. இங்கெல்லாம் ஆழம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரிவரில் போட் போகிறதுனால. ஸோ இதை தாண்டி இன்னும் போகிற இடம் பாருங்கள். அந்த சதுப்பு நிலங்கள் இன்னும் இதுவாக இருக்கும். நான் பார்ட் 2 வீடியோ ஒன்று போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த செங்கோட்டை, ஓல்டு செங்கோட்டை அது வரும். ஏன்னா இதுக்கு வந்து அதுக்கப்புறம் எங்களால் எடுக்க முடியல. உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் எடுக்க முடியல. இது சதுப்பு நிலம் காடத்தோடு இன்னும் முடிஞ்சிடும் இந்த வீடியோ. அடுத்த பார்ட் 2 ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். அதில் பாருங்கள் அந்த செங்கோட்டையெல்லாம் போயிட்டு உள்ளே வீடியோலாம் போயிட்டு ஷூட் பண்ணுறோம். அதுவும் நல்லா இருந்தது. மொத்தம் 4 அட்மாஸ்பியர் காட்டுறாங்க. நல்லாயிருக்கு. 4 வியூ பாயிண்ட் 4 வியூ பாயிண்ட் வந்து காட்டுறாங்க. நல்லாயிருக்கு. அந்த போட்டும் நமக்கு பின்னாலே வருது பாருங்கள். அந்த ஃபாரின்ஸ் எல்லாம் இருந்து போகிற மாதிரி உள்ள போட்டும் பின்னால் வருது. சேஃப்டிக்கு நல்லா நமக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்ததுனால நமக்கு பிரச்சனை கிடையாது. உள்ளெல்லாம் சுற்றி பாருங்கள். நல்லா அப்போ பாருங்கள் நல்லாயிருக்கு. பாண்டிச்சேரியே சுற்றின மாதிரி இருக்குது. இங்கே ஒரு இடம் சுற்றுனது நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நிறைய பேர் வராங்க. ஏகப்பட்ட பேர் வந்துட்டு போகிறாங்க. ஒருத்தர் மீன் பிடிக்க போகிறாரு வலையில் மீன் பிடிக்க போகிறாரு பாருங்கள். அந்த வலையை தூக்கி போட போகிறாரு. நாங்கள் ஏதோ போட்லேருந்து தான் எடுக்கிறேன். ஸோ பட்டு பாருங்கள் போட்டார் பாருங்கள். போட்டு எடுக்கிறாரு. அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு தெரியாது. நேரில்
பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சதுப்பு நில காடுக்கு போயிட்டுருக்கோம். இங்க பாருங்க சைடில் இப்போ அங்கேருந்து வரவங்க பார்த்துட்டு போட்டில் வந்துட்டுருக்காங்க பார்க்குறதுக்கு. இங்கேருந்து பார்த்தவங்க போயிட்டுருக்காங்க. போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க பாருங்க. சைட்லாம் பாருங்கள் எப்படி இங்கே சைட்லலாம் அந்த உப்பு தண்ணியில் வந்து உங்களுக்கு வந்து பச்சை பச்சைன்னு இருக்குன்னு சொல்கிறீங்கள்ல. அங்கே பாருங்கள் போட்லாம் சைடில் நம்ம கிட்ட வியூ பண்ணதெல்லாம் அப்போ வந்து வேறு ஒருத்தவங்க வந்து சைடில் பார்த்துட்ருக்காங்க. வேறு அடுத்த போட்டு வந்து பார்த்துட்ருக்காங்க. நம்மளும் போயிட்டுருக்கோம். வேகமாக போயிட்டுருக்கோம் இப்போ தான். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வியூ பாயிண்ட் கிடைக்கும். நம்ம போன இடத்துலேருந்தே திரும்பி வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு அப்படியே ஷோ ஆகும். ஸோ அதனால் போன இடத்துலேருந்து வந்து திருப்பி இப்போ வந்து தேர்ட் வியூ பாயிண்ட் போக போகிறோம். சதுப்பு நிலக்காடுக்கு போகிறோம். உங்களுக்கு ஃபோர்த்து வீடியோ பார்ட் ஃபோர்த் வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வீடியோவில் போடுறேன். அதில் வீடியோ போடுறேன், உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கும். ஸோ இது வந்து பக்கத்து போட்டிலலாம் வராங்க பாருங்கள். சைட்லலாம் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அப்படியே போர்டில் போடணும் எப்படி இருக்கும் பாருங்கள், யோசித்து பாருங்கள். அங்கேருந்து ஒரு முன்னாலேருந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாகவே வந்து நிறைய போட்டிங் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க இதில் டூரிஸ்ட்லாம். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. பாருங்கள் வந்துட்டு போயிட்டுருக்காங்க, ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ அதனால் நல்லாயிருக்கு, நல்லாவும் பார்க்கலாம், அருமையாகவும் இருக்குது. அட்மாஸ்பியரும் நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. நாங்கள் ஈவினிங் போனால கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு, சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துட்டோம். நல்லா டைமிங் கொடுக்குறாங்க நான் சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம். அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நமக்கு ஏதாவது ஃபோட்டோஸ் எடுக்கணும்னாலும் அவங்களே எடுத்து தராங்க. நிறைய போட்டில் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சு சாங்ஸே ப்ளே பண்ணிட்டு போகிறாங்க. நான் பார்த்தேன், அது வீடியோவில் பார்த்தேன். ஸோ வரும்போது பார்த்தேன், அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. போகும்போது காட்டுவோம் பாருங்கள். இப்போ நம்ம இந்த தேர்ட் பிளேஸ்க்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். தேர்ட் பிளேஸ் வந்து இந்த